அண்மை செய்தி. மேகதாது விவகாரத்தில் சட்ட உத்தரவுகளை டி.கே. சிவக்குமார் புறக்கணித்து வருகிறார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்நாடக காங்கிரஸ் கோரிக்கை தவறானது என்றும் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் மீது தமிழக காங்கிரஸ் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கர்நாடக காங்கிரசின் கோரிக்கை தவறானது என தமிழக காங்கிரஸ் சார்பாக கூறப்பட்டுள்ளது. இது குறித்தான மாணிக்கம் தாகூர் எம்பியின் கருத்துக்கள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் ராம்குமார். கர்நாடக அரசின் மேகதாட்டு அணை விரிவாக்க அறிக்கையை விரைவுபடுத்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதலை பெற முயற்சிப்பது தமிழ்நாட்டின் நீர்வளங்கள் உரிமைகளுக்கு, விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் நேரடியான தாக்குதலாகும். உச்சநீதிமன்றமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளன. தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி ஆற்றின் மீது எந்த புதிய அணையும் கட்ட முடியாது. இருந்த போதிலும் கர்நாடக துணை முதல்வர் திரு டி.கே. சிவக்குமார் தொடர்ந்து இந்த கருத்துக்களை வெளியிட்டு சட்ட உத்தரவுகளையும் கூட்டாட்சி கொள்கைகளையும் புறக்கணித்து வருகிறார். மத்திய அரசு இந்த முன்மொழிவை உடனடியாக நிராகரிக்க வேண்டும். கர்நாடகத்தின் பாஜக அழுத்தம் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாகுபாடாக மாறக்கூடாது. தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகள் அரசியல் வசதிக்காக பலி கொடுக்கப்பட முடியாது. காவிரி ஒரு அரசியல் ஆயுதம் அல்ல, அது தமிழ்நாட்டில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடியாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழக காங்கிரசுக்கும் குறிப்பாக கர்நாடக காங்கிரசுக்கும் இடையே போர் முன்றுக்கு அந்த கேள்வியும் எழுகிறது. என தொடர்ந்து கர்நாடக காங்கிரஸை விமர்சனம் செய்து மாணிக்கம் தாகூர் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கணும். இரண்டாவது, தொடர்ந்து கடந்த காலம் தன்னுடைய பதிவை பல்வேறு கட்ட பதிவு செய்திருக்கிறார். அனைத்து இந்திய குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவர் மீது எந்த ஒரு விமர்சனம் வைத்தது கிடையாது. மாறாக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலைப்பாட்டை தற்போது கர்நாடக காங்கிரஸை விமர்சனம் செய்து பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் மற்றும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அனைவருமே மேல் அணை தொடர்பான எதிர்த்து கடித அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக அரசு இருக்கக்கூடிய தமிழக அரசு தாவேக அரசோடு கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது போன்ற நிலைப்பாடை எதிர்க்கும் என்ற எதிர்பார்த்த நிலைதான் இந்த அறிக்கை என்பது தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியை காங்கிரசுடைய துணை முதல் விமர்சனம் செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், முன்பு திமுக கூட்டணியிலிருந்து இருக்கும் பொழுது வாயை திறக்காத மாணிக்கம் தாகூர் இப்போது தாவேகாவுடன் இருக்கும் பொழுது இந்த கருத்துக்களை குறிப்பிட்டு வருவதை அரசியல் நோக்கில் எவ்வாறு புரிஞ்சுக்கிறாங்க? குறிப்பாக கடந்த காலங்களை பொறுத்தவரை இதே போல மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது கர்நாடக காங்கிரஸ் கமிட்டிக்கு வேறு போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை விவகாரத்தில் இதுக்கு தமிழக அரசு நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறோம் என்ற கருத்தை தான் கடந்த காலம் பதிவு பார்க்க முடியும். இருந்த போதிலும் இது போன்ற அந்த குறிப்பாக அந்த மாநிலத்துடைய முதல்வரை விமர்சனம் செய்து அறிக்கை என்பது காங்கிரஸ் கட்சி சார்பாக வெளிவிட்டதில்லை. ஆனால் மாறாக தற்போது தாவேகாவோட கூட்டணி இணைந்த நாட்களை குறிப்பாக இணைந்து அமைச்சரை பெற்ற பிறகு மாணிக்கம் தாகூருடைய அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் தொடர்ந்து கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறார். என்றால் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆல் இந்தியா காங்கிரஸ் வரும்போது அந்த கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய டி.கே. சிவக்குமாரை அந்த மாநிலத்துடைய துணை முதல்வர் இருக்கக்கூடிய அவரை விமர்சிப்பது என்பது மிக முக்கியத்துவமாக முடியாது. அந்த இடத்துல மிக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தொடர்ந்து தூண்டுதல் நிறைந்த கருத்துக்களை வெளியிட்டு சட்ட உத்தரவுகளையும் கூட்டாட்சி கொள்கையிலும் புறக்கணித்து வருகிறார். மத்திய அரசு இந்த முன்மொழிவை முறையாக நிராகரிக்க வேண்டும். கர்நாடகத்தின் பாஜக அழுத்தம் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாகுபாடாக மாறக்கூடாது. தமிழ்நாட்டு விவசாயிகள் உரிமையை அரசியல் வசதிக்காக பலி கொடுக்கப்படக்கூடாது முடியாது என்ற கருத்தை பதிவு செய்வது கடுமையான விமர்சனங்களை கர்நாடக மாநில காங்கிரஸ் மற்றும் அந்த ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய துணை முதல்வர் சிவக்குமார் விமர்சிப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவோட இணைந்தவுடனே காங்கிரஸ் குறிப்பாக தன்னுடைய கட்சியை சேர்ந்த மற்ற மாநிலத்தினர் விமர்சிக்கிறார்களா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.